இன்றைக்கி பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணேன். அன்றைக்கி வாங்கின மஷ்ரூம் மேலே தான் குண்டாக இருக்கும், உள்ளே சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பாக்கெட்டில் உள்ள எல்லா மஷ்ரூம்ஸுமே வந்து நல்லா குண்டு குண்டாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணேன். லாஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது மசாலாலாம் அரைச்சி ஊற்றி பண்ணேன்னா என் பசங்க வீட்டுக்காரர் எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு மட்டன் பிரியாணின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதில் போட்டிருக்கிறது மஷ்ரூம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சுதீப் ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலோடு இல்லையா, அம்மா நான் பயந்துக்கிட்டே சாப்பிட்டேம்மா, அப்புறம் மஷ்ரூமை பார்த்துட்டு தாம்மா அது மஷ்ரூம் பிரியாணின்னே கண்டுபிடிச்சேன், நான் மட்டன் பிரியாணி நினச்சேம்மான்னு சொன்னான். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு போல இருக்குது. இன்றைக்கி மஷ்ரூம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அம்மா அன்றைக்கி செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா, அன்றைக்கி செஞ்ச மாதிரி செய்கிறதுக்கெலாம் புதினா கொத்தமல்லிலாம் வேணும்டா, இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி போடுறேன் அவ்வளோதான், இன்னொரு நாள் செஞ்சு தரேன்டான்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரெசிபியும் ஷூட் பண்ணல. இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுனால இன்னொரு நாள் அந்த மாதிரி பிரியாணி செஞ்சு ரெசிபி ஷூட் பண்ணி போடுறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நேந்திரம்பழம் இன்னையோட காலி. நேந்திரம்பழத்தை கொஞ்சமாக கொடுங்கன்னா அவரு தலையில கட்டி விட்டு போயிட்டார். இன்றைக்கி தான் அதை காலி பண்ணி முடித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் உன்னியப்பம் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் அதுதான்.